எப்படி உயர்ந்தவர்களாக பிராமணர்கள் இறைவனின் குழந்தைகள் இருக்கின்றார்கள்? ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா தனது எங்குமுள்ள ராஜரீகமான தோற்றத்தின் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ராஜரீகமான மற்றும் ஆன்மீகமான தோற்றத்திற்கான அடித்தளமாக இருப்பதோ முழுமையான தூய்மை. தூய்மையின் அடையாளமாக மின்னிக் கொண்டிருக்கும் ஒளி கிரீடம் அனைவரது தலையின் மீதும் இருக்கின்றது. நீங்கள் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த மின்னிக் கொண்டிருக்கும் கிரீடங்களை அணிந்து கொள்ள முடியும். யார் ஆன்மீக, ராஜரீகம் மற்றும் ஆன்மீக தோற்றம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த மின்னும் கிரீடத்தை அணிய முடியும். ஏனென்றால் நீங்கள்தான் முழுமையான தூய்மையை தாரணை செய்துள்ளீர்கள். தூய்மையின் தாக்கமாக நீங்கள் பிராமண ஆத்மாக்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே மிகவும் பிரசித்தி வாய்ந்தவராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அனாதி காலம் மற்றும் ஆதி காலத்தின் நினைவு இருக்கின்றதா? அனாதி காலத்தை நினைவு கொள்ளுங்கள். நீங்கள் தூய்மையான ஆத்மாக்கள். எப்படி உங்களது நட்சத்திரம் மின்னுகின்றது, ஒரு விசேஷமான மின்னலாக இருக்கின்றது. மற்ற ஆத்மாக்கள் கூட இருக்கின்றார்கள். ஆனால் மற்றவர்களுடன் கூட இருக்கும் பொழுது உங்களுடைய ஜொலிப்பு மிகவும் விசேஷமாக இருக்கின்றது. எப்படி வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது, ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் தான் விசேஷமான ஜொலிப்பை கொண்டுள்ளது. ஆகையால் அப்படி நீங்கள் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த நேரத்தில், அதாவது ஆரம்ப காலத்தில் எவ்வளவு மகான் தன்மையோடு உங்களது ராஜரீகம் மற்றும் தூய்மையின் தோற்றம் வைத்திருந்த அந்த ஆதி காலத்தை சென்றடைந்து விட்டீர்களா? அங்கே செல்லுங்கள், செக் செய்யுங்கள் எவ்வளவு % உங்களது ஜொலிப்பு இருக்கின்றது என்று. ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி காலம் வரை இந்த ராஜரீகம் மற்றும் உங்களது தூய்மையின் தோற்றம் சதா இருக்கின்றது. ஜொலிக்கும் நட்சத்திரத்தின் அனாதி ரூபம் தந்தையிடம் இருக்கின்றது. அவர் எப்பொழுதுமே ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த விசேஷத்தை நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் அனாதி காலத்துக்கு சென்றடைந்து விட்டீர்களா? அப்பொழுது முழு கல்பத்திலுமே நீங்கள் தூய்மையான ஆத்மாக்களின் ராஜரீகம் வெவ்வேறு தங்கியிருக்கின்றது. ஏனென்றால் யாருமே உங்களைப் போல் முழுமையான தூய்மையாக ஆனதில்லை. நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள். தந்தையிடம் உங்களுக்கு தூய்மையின் பிறப்புரிமை கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது ஆதி காலத்திற்கு வர வேண்டும். நீங்கள் அனாதி காலத்தை பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது ஆதி காலத்தில் உங்களுடைய ராஜரீகமான தோற்றம், தூய்மையின் தோற்றம் மிகவும் மகான் தன்மையுடையதாக இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் சத்தியுகத்தில் சென்றடைந்து விட்டீர்களா? அங்கு சேர்ந்து விட்டீர்களா? அங்கு போய் விட்டீர்களா?
இந்த தேவதை ரூபம் அவ்வளவு அன்புமயமான ரூபமாக இருக்கின்றது. முழு கல்பத்திலுமே எந்த ஒரு ஆத்மாக்களும் அப்படிப்பட்ட ராஜரீகம் மற்றும் தோற்றத்தை தேவி தேவதைகளின் தோற்றத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள் இந்த தேவி தேவதையின் தோற்றத்தின் ஜொலிப்பை அல்லவா? அப்படிப்பட்ட ஆன்மீக தோற்றம் இது அனைத்துமே தூய்மையின் பிராப்தியால் தான் கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் உங்களது தேவி தேவதைகளின் ரூபத்தை அனுபவம் செய்து விட்டீர்களா? இப்பொழுது நடுவில் உள்ள காலத்திற்கு வாருங்கள். அங்கே சென்று விட்டீர்களா? அங்கே போவதோ அனுபவம் செய்வதோ மிகவும் சுலபமாக இருக்கின்றது இல்லையா? ஆகையால் பாருங்கள், இந்த நடு நேரம் கூட உங்களது பக்தர்கள் உங்களை பூஜிக்கின்றார்கள். நீங்கள் பூஜ்ய ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் உங்களது ரூபங்களை உருவாக்குகின்றார்கள். அவர்கள் உங்களது ரூபங்களை மிகவும் ராஜரீகமாகவும் உருவாக்கிவிட்டு அவர்கள் உங்களை பூஜிக்கின்றார்கள். அப்படி ராஜரீகமாக இந்த காட்சி, அதாவது நீங்கள் பூஜ்ய ரூபத்தில் இருக்கும் காட்சி உங்களுக்கு முன்னே வருகிறது அல்லவா? சாந்தி.